அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்குறோம், பாலிட்டி கொஷின்ஸு. ஸோ நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணக்கூடாது. உங்கள் சிலபஸில் பாலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாதிரி பாலிட்டி கொஷின்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ் வருதோ அந்த எக்ஸாம்ஸுக்கு உடைய கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதிலிருந்தும் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கேள்வியும் அதே மாதிரி தான். அதாவது இது ஜூலை நடந்தது, ஜூலை 10 அந்த வாக்கில் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரூப் 1ல் ஜூன் 16 ஒரு எக்ஸாம் நடந்தது, குரூப் 1. அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் இருந்தும், அதாவது பாலிட்டி கொஷின்ஸில் இருந்தும் நம்மளுக்கு கேள்விகள் வரும், இல்லை குரூப் 1ல் இருந்தும் கேள்விகள் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே லாஜிக். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா? அதாவது லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த பற்றின ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்ட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். இஸ் பொசிஷன் இஸ் சிம்லர் டு த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் யுனைடெட் கிங்டம். ஆக்சுவலாக யுனைடெட் கிங்டம்ங்கிறது யூகே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனும் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப், அதாவது 2 டைப் ஆஃப் ஆட்சி முறை இருக்குது. ஒன்று பார்லிமெண்ட்டை வச்சு லோக்சபா, ராஜ்யசபா இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது. இன்னொன்று பிரசிடென்ஷியல், அதாவது பிரசிடெண்ட்டு தான் முதன்மையாக இருப்பார் அமெரிக்கா போன்ற நாடுகளில். இப்போ நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்ததால் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சட்டங்கள் வந்திருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், யுனைடெட் கிங்டம் இருக்கிற மாதிரி தான் இந்தியாவிலும் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட். ஏன்னா யுனைடெட் கிங்டமில் எப்படி இருக்கோ, ஸ்பீக்கரோட பொசிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக, அதாவது இப்போது ஆளுங்கட்சி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே இருந்தவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸ்பீக்கராக, அதாவது சபாநாயகராக. நான் இங்கே இந்தியாவில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் அவர் ரிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கட்சியில் மெம்பராகவே நீடிக்கலாம். இது இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் பிரிட்டனில் அப்படி கிடையாது. ஒரு முறை சபாநாயகராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அந்த கட்சியை விட்டு அவர் நீங்கிடணும். இதுதான் பிரிட்டனில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே பார்த்திங்க, எதுக்காக அந்த மாதிரி பிரிட்டனில் வச்சுருக்காங்கன்னா சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா யூகேல எப்படி இருக்காரோ ஸ்பீக்கரு, சபாநாயகர், அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் இருக்கார். ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஸ்பீக்கர் நம்ம நாட்டில் ரிசைன் பண்ண மாட்டார் பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து. பிரிட்டனில் அந்த பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணிவிடுவார். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஷால் ப்ரிசைட் ஓவர் த ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங்னா என்னென்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லோக்சபா இப்போது ஒரு பில் லோக்சபாவில் பாஸ் ஆகுது, அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகுது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டு ஒப்புதல் அளிக்கணும். இப்படி தான் ப்ரொசீஜர். இப்போது ஒரு நல்ல சட்டமாக இருக்குது இது. இப்போ லோக்சபாவில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, அது நல்ல சட்டமாக இருக்குது, அது மக்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் ராஜ்யசபாவில் அது ஏற்றுக்கலை அப்படின்ற சுச்சுவேஷன் வரலாம். இல்லை ராஜ்யசபாவில் அந்த பில்லை கொண்டு வந்திருக்கலாம், லோக்சபாவில் அதை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நன்மை பயக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லி கிளாஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நன்மை பயக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும்னா அப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்கை கொண்டு வரலாம். சரிங்களா. ஜாயிண்ட் சிட்டிங்னா கூட்டு எல்லாரையும் லோக்சபா, ராஜ்யசபா எம்பிஸை ஜாயிண்ட் சிட் ஒரே அவையில் கூட சொல்லுவாங்க. அது பிரசிடெண்ட் சொல்லுவார். அதுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர். ஓகேவா. அதுக்கு தலைமை தாங்குவார் யார்? சப்போஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்டி ஸ்பீக்கர்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி தான் ஜூன் 16 நினைக்கிறேன் குரூப் 1ல் கேட்கப்பட்ட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் உமன் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரமாதேவி. ஆனால் இங்கே வந்து ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு இவர் வந்து ரமாதேவின்றவங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் ரமாதேவி 1934 2013 நான் ஃபஸ்ட்டு லேடி டு பிகம் 8th கவர்னர் ஆஃப் கர்நாடகா. இப்போ ரமாதேவின்னா அவங்கள பற்றி ஒரு சின்ன கீ நோட்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இது. ஃபஸ்ட்டு லேடி 8th கவர்னர் ஆஃப் கர்நாடகா. இவங்க தான் வந்து 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அது மட்டும் இல்லாமல் ஷி வாஸ் த ஃபஸ்ட்டு உமன் டு பிகம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த கேள்வி தான், இந்த கொஷினை தான் வந்து ஜூன் 16 குரூப் 1ல் 2025 கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு உமன் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படிங்கிறது ரமாதேவி தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் படிச்சிங்கன்னா தான் எந்த கேள்வி எங்கேருந்து வருது. ப்ரீவியஸ் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 கேள்வியை வந்து அட்டன் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு லேடி 8th கவர்னர் இவங்க தான். 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இவங்க தான். ஓகே. அப்படி பார்க்கும்போது ரமாதேவி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆன்சர் இஸ் சி. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஸ்பீக்கரும் அங்கே இருக்கார். ஜாயின்ட் சிட்டிங்னு வந்துச்சுன்னா ஸ்பீக்கர் தான் வந்து அதை தலைமை தாங்குவார். ரமாதேவின்றவங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் 9th எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உமன் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் சி ஃபார் கல்கட்டா. ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.